ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், என்னுடைய இதயத்தில் நிறைந்த ஸ்டார், என் இதயத்தில் என்றைக்கும் உதிராத ஸ்டார், என் உதிரத்தையே உருக வைக்கும் ஸ்டார், ஒரு சூப்பரான ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஓ, வாழ்க்கையில ஜீனினா தான் இனிக்கதையா. இனிக்கிறது ஜீனி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவிலே இனிக்கிற ஒரே ஜீனி அது ரஜினி. எனக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பாக்கியம். நான் உயிருள்ள படம் எடுத்தேன். அந்த உயிருள்ள படத்துல நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு பயப்படுவேன்னா ஏன் உருவம் சாதாரண உருவம். நான் ஒரு பெரிய ஆள்லாம் இல்லை, நான் ரொம்ப குள்ளம். ஆனால் பல பேருக்கு நான் பிடிச்ச உள்ளம். என் இதயத்தில் இருக்க நிறைய பள்ளம், அந்த பள்ளத்துக்குள்ள நிறைஞ்சிருக்க அத்தனை அன்பு வெள்ளம். அந்த வெள்ளத்தில் ஒரு கட்டி வெள்ளம், ஒரு அச்சு வெள்ளம், இனிக்கு வெள்ளம் என் செல்லம் ரஜினி தான். இதை எந்த மேடையிலும் போய் எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த உயிருள்ள ஒரு படத்தில் அவரை தான் நடிக்க வைக்கணும்னு உயிருக்கு உயிராக இது பண்ணி போய் AVMGயில் வர சொல்லி, என் வாழ்க்கையில் உயர்ந்தா கூட தன் தன்மையை மறக்காம ஒரு அன்பின் இலக்கணம் அவர்கிட்ட இருந்ததே இல்லை, தலைக்கணம். அப்படி ஒரு நட்சத்திரத்தை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னு கேட்டால், நான் சினிமாவோட பெரிய ஆளாகிறதுக்கு முன்னாடியே என்னோட ரயில் பயணங்கள் படம் பார்த்துட்டு என்னை பாராட்டின ஒரு அற்புதமான உள்ளம். அது மட்டுமல்ல, என்னை கூப்பிட்டு சோழா ஹோட்டல்லையா இருக்கட்டும், மேரிஸ் ஹோட்டல்லையா இருக்கட்டும், சுவாகத் ஹோட்டல்லையா இருக்கட்டும், நான் ரொம்ப சாதாரணமானவன், நான் ரொம்ப முன்னேறவே இல்லை. இன்னைக்கு இந்த இளங்கலைஞனோட உணர்வை ரொம்ப மதித்த ஒரு அப்படிப்பட்ட, எனக்கு பேச வரலங்க, அப்படிப்பட்ட ரஜினி சார் இருக்கக்கூடிய மேடையில் நான் இன்னைக்கு இந்த மேடையில் ஏறுவேன்னு, இது என் வாழ்க்கையில் நான் பெற்ற பாக்கியம். அவர் நடந்து வந்தா என்ன மியூசிக்கு, அவருடைய முடி அப்படி கோதுனா என்ன மியூசிக்கு, அப்படி கையை விரல சொடக்குனா என்ன மியூசிக்கு, அப்படி சுத்துனா என்ன மியூசிக்கு, அப்படி போட்டு இந்த யாருக்கு இந்த தலைமுடிக்கே இப்படின்னா, இன்னைய வரைக்கும் 50 வருஷம் நடிக்கலாம், வேற 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 கதாபாத்திரத்தில் நடிக்கலாம். இன்னை வரைக்கும் கடைசி வரைக்கும் இன்னைக்கு ஸ்டாரு, கதாநாயகன், நான் ஹீரோ, யாராவது முன்னாடி நிற்க முடியுமா அப்படின்னு நின்ன ஒரே ஸ்டாரு, ஒரே ஸ்டாரியா இந்தியாவில். யாராவது கடைசி வரைக்கும் அப்பா வேற கேரக்டருக்கு மாறுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஜாதகம் இறைவன் அவருக்கு பண்ணித்தரான், அப்படி ஒரு சாதகம் அவர் யாருக்கும் பண்ணதில்லை, பாதகம்.